பெட்ல படுத்திருந்தவங்க சார் திடீர்னு எழுந்தா சார். நீங்க வருவீங்கன்னு சொன்னேன். என்னை தள்ளி விட்டு போயிட்டா சார். ஐயா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கைது தப்பிச்சிட்டாயா? தப்பிச்சிட்டானா? ஆமாய்யா. யோ, நீ எங்கயா போயிருந்த? ஐயா, பக்கத்துல டீ சாப்பிட போயிருந்தையா. யார்கிட்ட போய் சொல்ற? நீயே தப்பிக்க விட்டுட்டு நாடகம் ஆடுறியா? ஆமா, எவ்வளவுயா பணம் வாங்குற? ஐயா, பணமா? நான் அப்பேற்பட்ட ஆள் கிடையாதுயா. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாத. உன்னைத்தான் கைது பண்ண அனுப்புனேன். என்ன புண்ணியம் ஏது புண்ணியம் எனக்கு தெரியாது. ரவுடியோட வர, இல்லன்னா உன் மேலதான் ஆக்ஷன் எடுப்பேன். ஐயா, நீ எதுவும் சொல்ல வேணாயா. அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும். இங்க வாமா. யார் மணி? நான் ஒரு அனாதை சார். ஏன் ஏட்டு வீட்டுக்கு போன? நான் கன்னியாஸ்திரி ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் சார் நான் இந்த ஊருக்கு வந்தேன். சர்ச்சுக்கு போனேன்னா சர்ச் மூடி இருந்துச்சு. தங்கறதுக்கு இடம் இல்லாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அப்படியா? அந்த வழியா ஏட்டையா வந்தாரு. என் மேல ரொம்ப பரிதாபப்பட்டு அவர் வீட்லயே தங்கிக்கோன்னு இடம் கொடுத்தாரு. ஆனா இந்த ரவுடி பையன் அவர் வீட்டுக்குள்ள எப்படி வந்தான்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். அந்த ரவுடிய ஏட்டு கூட்டிட்டு வரட்டும், அப்ப தெரிஞ்சிடும் எல்லா உண்மையும். ஆமா, நீ அனாதையா? நீ கன்னியாஸ்திரி ஆகணுமா? ராத்திரில ஸ்டேஷன்ல பொம்பளைங்களை தங்க வைக்க கூடாது. வா. என்னம்மா அங்க நிக்கிற? வாமா, வந்து வண்டியில ஏறு. உள்ளவாமா. குளிரும். பாம்பு வந்துரும். பயப்படாதம்மா. நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னீல்ல, இந்த ட்ரெஸ்ஸோட போனா நல்லா இருக்காது. இது என் பொண்ணுக்காக வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ். நாளைக்கு சர்ச்சுக்கு போகும்போது போட்டு வா. உனக்காகத்தான் இந்த பெட்ரூமை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நிம்மதியா போய் தூங்கு. இந்த வாங்கிக்க. இப்படி ஒரு மனுஷனா? இவரை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே. தம்பி, நான் உங்கள் சர்ச்சில் பார்த்ததே இல்லையே, இன்னைக்கு வந்துக்கிறீங்க அதிசயமா? இல்லை சார், எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு காதலை சேர்த்து வைக்கும். ஆனால் என் காதல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே அழிச்சிருச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வைக்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல.
அதான் கர்த்தர்கிட்ட வந்திருக்கேன். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். நான் ஃபோனில் சொல்லியிருந்தேனே, அது இந்த பொண்ணு தான் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம் மை சைல்டு. எல்லாருமே கன்னியாஸ்திரி ஆயிட முடியாது. அதுக்கு சில தகுதிகள் விதிமுறைகள்லாம் இருக்கு. நீங்க மேலே போய் ஃபாதர் டேவிட்டை பாருங்க, அவர் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவார். நீ மேலே போமா. ரொம்ப நன்றி சார். அட பரவாயில்ல, இருக்கட்டும்மா. உங்க அப்பா செத்து 17 வருஷமா. நீங்க வெங்கடாச்சலம் தானே? யாருமா நீ? உயிரோட இருக்கிற உங்களை செத்து போயிட்டதா அம்மா சொன்னாங்கப்பா. அம்மா ரொம்ப ரொம்ப கெட்டவங்கப்பா. வயசு பொண்ணுன்னா வீட்டுல இருக்கும்போது அம்மா வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அவங்களுக்கு ஆம்பளைங்களோட பழகிறத விட ஆம்பளை பசங்களோட பழகிறதாப்பா பிடிச்சிருக்கு. அம்மாவை பத்தி தப்பா சொல்லாத. அவளை பத்தி உனக்கு தெரியாது. என்னடா நீ லவ் பண்ற பொண்ணை காட்டுறேன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டு வந்து ரயில்வே ட்ராக் பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்கிற. ஏன் அவசரப்படுறீங்க? அங்க பாருங்க. யோ சீக்கிரம் குடியா. தரணே. யோ சாம்பார் குடியா. எத்தனை வாட்டியா சாம்பார் ஊத்துறது? ஏற்கனவே பாக்கி வேற ஏகப்பட்டது இருக்கு. ஏய், நம்ம கடையில சாப்பிடுறவங்களுக்கு வயிறு நிறைஞ்சா மட்டும் போதாது, மனசும் நிறையணும். இப்படியே நம்ம கடை போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கடை உருப்பிட்ட மாதிரி தான். நான் இந்த கடையை நடத்துறது வீடு வாசல் வாங்குறதுக்காக இல்ல, மானத்தோட வாழறதுக்காக. ஊத்து. சரிக்கா. கடவுளே, அவர் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கணும். என்ன வேண்டிக்கிட்ட? உங்க அப்பா அம்மா நம்ம காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். என்னாச்சு? அது அது உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து என்ன காட்டுனீங்களா? காட்டினேன். ஆனா அது எப்படி சொல்றதுன்னு புரியல. புரியுது. என்ன இருந்தாலும் நான் ஒரு சாதாரண தள்ளுவண்டிக்காரி தானே. நீங்க வசதியானவங்க. எப்படி ஒத்து வரும்? என்னாச்சு? உங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அப்படியா? நான் எங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ யார கல்யாணம் பண்ணிக்க போற? நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. உங்களையே புருஷனா நினைச்சு வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துருவேன். ஏய், அழாத அழாத ப்ளீஸ். இது பாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் மட்டும் எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும். நீ வாழ்க்கை பூரா என்ன நினைச்சிட்டு அப்படியே இருந்துருவியா? முடியாது. நானும் அப்படிதான். இந்த ஜென்மத்துல எனக்கு மனைவின்னா நீதான், வேற யாரும் கிடையாது. இது பாரு, எங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாங்க. வா, உள்ள வா. அட, come inside. என்னங்க இது? அப்பா, கதவை திறங்கப்பா. அப்பா.
என்னாச்சு? என்னமாச்சு? மானத்தோட வாழ்ற பொண்ணு நினைச்சுதான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னோம். இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கை குழந்தையோட வந்து நிப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்குதான் நீங்க 2 பேரும் கோச்சிட்டு போய் கதவு பண்ணீங்களா? என்ன நடந்தது தெரியுமா? நான் ஒரு நாள் ரயில்வே கிராசிங் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதிரில் 2 பேர் வந்தாங்க. எதையோ பார்த்தாங்க, பேசிக்கிட்டாங்க. அது ஆர்குமெண்டா மாறிச்சு, போயிட்டாங்க. அப்புறம் ஒரு போலீஸ்காரர் வந்தாரு. அவரும் பைக்கை நிறுத்தி பார்த்தாரு, போயிட்டாரு. நானும் போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். போய் பார்த்தா ஒரு அனாத குழந்தை யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க. நான் அந்த குழந்தைய எடுக்கலான்னு போனேன். யார் பெத்த பிள்ளையோ அவ நல்லா இருப்பாளா? நான் செய்ய நினைச்சத அவ செஞ்சுட்டா. அதனால்தான் அவ மேல எனக்கு காதலே வந்துச்சுப்பா. ரொம்ப நல்ல பொண்ணை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது அவளோட குழந்தைன்னு தப்பா நினைச்சிட்டோம்ப்பா. 1 செகண்ட். யாருக்குப்பா ஃபோன் பண்றீங்க? இல்லை, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அனாத ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசாம இந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டோம். அப்பா, இந்த குழந்தைய அனாதை இல்லத்துல ஒப்படைக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பா? 3 மாசமா அவங்க 2 பேரும் அனாதைக்கு துணை அனாதையா வாழல, அம்மாவும் பொண்ணாதான் வாழ்ந்திருக்காங்க. நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா அவளும் அந்த குழந்தையும் இங்கதான் என் கூட இருக்கணும். என்னப்பா சொல்ற? இதுதான் உன் முடிவா? நில்லுப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்ப்பா. வாங்க. வணக்கம்மா. ஏன் அழறீங்க? எங்க மக ஆசைப்பட்டானேதாம்மா வீட்டுல ஓகே சொன்னோம். ஆனா உண்மையிலேயே எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்னாச்சு? நான் சொல்றேன், தப்பா நினைக்காத. எங்களுக்குன்னு சொந்த பந்தம் இருக்கு. இந்த குழந்தை இங்க இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு பணத்தை விட மானம் தான் ரொம்ப பெருசு. இதையும் மீறி கல்யாணம் நடந்தா நாங்க தற்கொலை பண்ணிட்டோம். எங்களுக்கு அதை தர வேற வழி தெரியல. உங்க உசுறு போறதுக்கு நானும் என் குழந்தையும் காரணமா இருக்க மாட்டோம். இனிமே உங்க கண்ணுக்கும் உங்க புள்ள கண்ணுக்கும் நாங்க தெரிய மாட்டோம். இதுவா சொல்ற? ஏன்னா என் கண்ணுக்கு நீங்களும் குழந்தைங்க தான், வயசான குழந்தைங்க. எங்க அப்பா அம்மா போய் பேசின விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் அவளை தேடாத இடமில்ல, ஆனா அவ எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அவ மேல இருந்த காதல்ல நான் கல்யாணமே பண்ணிக்காம விட்டுட்டேன். அந்த கவலையில எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நான் இருக்கிற சொத்தெல்லாம் அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சுட்டு டேவிடா கன்வெர்ட் ஆயிட்டேன். உங்க அம்மா ஆசைப்பட்டிருந்தா காரு பங்களான்னு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவ நீ எதுவும் இழக்க கூடாதுன்னு அவ எல்லாத்தையும் இழந்துட்டான். அவளா தப்பானவ?
நாலா பக்கம் தேனுங்க கிடைக்கலைங்கய்யா. ஆனால் கண்டிப்பாக மலைக்கு மேலவே அவன் இருப்பான்யா. எச்சரிக்கையா அவன் கீழே இறங்கி வந்தானா பிடிச்சி வச்சுக்கிட்டு எனக்கு தகவல் கொடுத்து. ஐயா என்னடா ஐயா, அவன் இந்த ஏரியாலே இல்லையா? கிடைச்சானா எனக்கு உடனடியாக தகவல் கொடு. சரி. ஐயா ஏட்டு ரவுடி கட்சானாயா? ஐயா அவனை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவையா. அப்ப இன்னும் கிடைக்கல. ஐயா ராப்பகலா சோறு தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம நான் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். நான் அவன் கூட தான் எப்படி ஸ்டேஷனுக்கு வருவேன்? உன்னோட நீ வரலன்னா நீ தான் மாட்டுவ. ஐயா அவனை போனமாக்கி உங்க கண்ணு முன்னால நிறுத்துறேன். ஐயோ அவனை உசுரோட உங்க கண்ணு முன்னால கொண்டு நிறுத்துறேன் ஐயா. ப்ளீஸ் நம்புங்க ஐயா. பார்க்கலாம். என்னடா இங்க இருக்க? ஆமா பூட்டின வீட்டுக்குள்ள எப்படி வந்த? டேய் போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கடா. ஊரை விட்டு ஓடி போயிரு. ஏன் சார்? ஏன் சாரா? இது என்ன சாதாரண கேஸா? ரேப் கேஸ்ரா. போலீஸ் கண்ணில் சிக்கனீங்கன்னா நான் பைலபிள் செக்ஷன்ல உள்ள போயிடுவேன். சார் நான் உள்ள போனா நீங்களும் தானே சார் கூட வருவீங்க? டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஆமா சார், ரோட்ல நீங்க தான் தண்ணி வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை கெடுக்க சொன்னீங்கன்னு சொல்லுவேன். என்னை விட ஊண்டி விட்ட உங்களுக்கு தானே சார் அதிக தண்டனை கிடைக்கும். டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஏன் டென்ஷன் ஆகுற? உட்கார் உட்கார். ஏன்டா ஊரை விட்டு ஓடி போடான்னு சொன்னா நீ ஜெயிலுக்கு போனா என்னையும் கூட்டிட்டு போறியா? காட்டிட்டேன் புத்திய. உனக்கு வேணும்னா ஒரு பொண்ணை கெடுக்க சொல்லுவேன், வேண்டாம்னா என்னைய கொலை பண்ண துணிஞ்சிட்டேன். அந்த மாதிரி ஆளுங்களை உயிரோட இருக்க கூடாதுடா. அம்மா நீங்களா கதவை சாத்துறது? கதவு தொடங்கம்மா, கதவு தொடங்கம்மா. விட மாட்டேன். அம்மா உங்க பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நீங்க கதவு தொடங்கம்மா. உங்க பொண்ணு இருக்கிற இடத்த நான் காட்டுறேம்மா. என்னம்மா பேசாம இருக்கீங்க? உங்க பொண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா? கதவு தொடங்க. ஏண்டா இன்னைக்கு உன் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக கதவை திறக்க சொல்றியே, அன்னைக்கு என் பொண்ணு மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக கதறும் போது நீ கதவை திறந்தியாடா? ஏண்டா நாயே, என் பொண்ணு காணோன்னு கதறிட்டு வரும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் என்ன அலைய விட்டல்ல?
என் பொண்ணு இந்த இடத்துலதான் இருப்பான்னு நான் வரும்போது உள்ள என் பொண்ணு மானத்துக்காக போராடிட்டு இருந்தா. அந்த விஷயத்த மறைச்சு நல்லவன் மாதிரி நடிச்சு என்ன வண்டியில கூட்டிட்டு போனியடா பாவி. அன்னைக்கு என் பொண்ணு செல்லுல தப்பா படம் எடுத்த போவே அடிச்சதோட விட்டுருக்க கூடாது. உன்னை அடிச்சு கொண்டு இருக்கணும். என்ன எல்லா விஷயமே எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் எனக்கு அன்னைக்கே சொல்லிட்டான். ஹாஸ்பிட்டல்ல அவனை தப்பிக்க வச்சது யார் தெரியுமா? நான் தான். ஊர் பூரா தேடினாலும் கடைசியில நீ வீட்டுக்கு தான் வருவேன்னு அவனை வீட்டுக்குள்ள வச்சது யார் தெரியுமா? நான் தான்டா, உன்னை பழி வாங்கறதுக்கு. நான் செத்துட்டேன்னா உங்க பொண்ணை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. கதவு திறங்கம்மா. என் பொண்ணை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா நீ உயிரோட இருக்க கூடாது. அதுக்காக தான் எவனை வச்சு என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சியோ அவனை வச்சே உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். கொல்லுடா அவனை. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. வெளியில யாரு? வெளியில யாரு இல்லையா? விட்டுடா, விட்டுடா, காப்பாத்துங்க, காப்பாத்த யாரு இல்லையா? என்னால ஐயோ, என்னை காப்பாத்துங்க. வெளியில யாராவது இல்லையா? விடா, காப்பாத்துங்க. ப்ளீஸ் விடா, என்னை காப்பாத்துங்க. நான் ஓடி போனேன். ஆனா உன்னை விட்டு பிரிஞ்ச ஒரு நிமிஷமும் நரக வேதனை அனுபவிச்சேம்மா. இனிமே நீ என்னை விட்டு பிரிஞ்சாலும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். என் அம்மா இல்ல, என் தெய்வம்.
வாய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருமா. உன் மேல இருக்கிற லவ்ல அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கலாமா? எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு காதலை சேர்த்து வைக்கும். ஆனால் என் காதல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அழிச்சிருச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வைக்க நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அதான் கர்த்தர்கிட்ட வந்திருக்கேன்.